இந்த உலகம் வந்து உண்மையில் படைக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயமே இருக்கு. உண்மை என்று அந்த பாதையில் நம்ம நடந்து போனோமா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும் என்று ஒரு நியதி, ஒரு சத்தியம். "தி வேர்ல்ட் இஸ் பிரெடிகேட்டட் பை ட்ரூத்ஸ்." அதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் உங்கள்ட்ட. இந்த லேடி வந்து பிள்ளைங்கள கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு கடைக்காரர்ட்ட, இந்த மாரி "கடைக்காரரே நான் வந்து கல்யாணத்துக்கு போறேன். எனக்கு ஒரு கிஃப்ட்டு ஏதாவது கொஞ்சம் சஜெஸ்ட் பண்ணுங்க." அவர் வந்து ஒரு அழகான இந்த 7 டம்ளர் இருக்கு. இது நல்ல நல்ல தரமானது, அழகாவும் இருக்கு. இது கிஃப்ட் கரெக்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். கல்யாணத்துக்கு போறீங்க. இது அழகான இந்த 7 டம்ளர் குடுங்கன்னு. "எவ்வளோ ஐயா ஆகுதுன்னு?" "இது வந்து ரூ. 200 இருக்கு." "ரூ. 200 கொஞ்சம் கூடயா இருக்குங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டத்தில இருக்கேன் நானு." அந்த மாதிரி. எனக்கு ஹஸ்பண்டும் இல்ல. எனக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுங்க ஐயான்னு. அவங்க "இல்ல கஷ்டம். சரி ஒரு 180 வெள்ளி வச்சுக்கோமே." "இன்னும் கொஞ்சம் குறைங்க. இன்னும் ஒரு 2 வெள்ளி குறைங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 3 வெள்ளி குறைங்க." அந்த மாரி கேட்டு பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லேடி. அப்ப அவர் சொன்னார், "சரி ஓகே. இந்தா எடுத்துக்கோ." இந்த அமௌண்ட்னு சொல்றாங்க. அவங்களும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் ரியலைஸ் பண்றாங்க, கடைக்காரர் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துட்டாரு. அவங்களும் பார்க்கல. அந்த பாக்கி கொடுக்கும்போதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரிங்கிட் எக்ஸ்ட்ரா குடுத்துட்டாரு. மறுநாள் வந்து ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அந்த நைட்டே போய் பார்த்தாங்க. ஆனா கடலாம் அடைச்சிருக்கு. ஸோ மறுநாள் மறுபடியும் பிள்ளைங்கள கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு "ஐயா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா 10 வெள்ளி குடுத்துட்டீங்க." அப்ப கடைக்காரர் சொல்றாரு, இதுக்கு பரவாயில்லம்மா. நீங்க அதாவது 3 வெள்ளிக்கு பார்கெயின் பண்ணீங்க. ரைட் 3 வெள்ளிக்கு 3 ரிங்கிட்க்கு பார்கெயின் பண்றீங்க. 10 வெள்ளி வந்து குடுக்குறீங்களேன்னு. பார்கெயின் பண்றது என்னோட அது என்னோட விருப்பம். நான் பார்கெயின் பண்றது. குறைச்சு கேட்கறது என்னோட உரிமை கூட சொல்லலாம். குறைச்சு கேட்கறது. அதில எந்த தப்பும் கிடையாது. ஆனா தேவையில்லாத காசு எனக்கு இருக்கக்கூடாது இல்லையா? அதாவது யாரும் பார்க்கலன்னு சூரிய பகவான் பார்த்துட்டு இருக்காரு. லோக சக்ஷு. நான் முன்ன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்ல. அதாவது இந்த உலகத்துக்கே சாட்சி தான் சூரிய பகவான். அவரு பார்த்துட்டு இருக்காரு. அதனால எனக்கு வேண்டாம். நிம்மதியாவும் இருக்காது எனக்கு. இந்தாங்க நீங்க இந்த 10 கிலோ வச்சுக்கன்னு குடுத்துட்டாரு. அப்ப அந்த கடைக்காரரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்துட்டு, திடீர்னு அவரோட கேஷ் ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு 500 வெள்ளி எடுத்துட்டு, அவரோட அதாவது இந்த டம்ளர்லாம் விக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில போயிட்டு அந்த பாஸ கூப்பிட்டு, "எனக்கு வந்து ஆக்சுவலி நீங்க கூடையா குடுத்துட்டீங்க ப்ராடக்ட். இந்த டம்ளர் வந்து எனக்கு 5 எக்ஸ்ட்ரா செட்டு குடுத்துட்டீங்க. நானும் தெரியாத மாரி இருந்துட்டேன். ஆனா நீங்க அன்னைக்கு 5 எக்ஸ்ட்ரா குடுத்துட்டீங்க. அந்த 5யும் வித்து நான் அந்த காச நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி அந்த காச உங்களுக்கு குடுக்க வேண்டியது. ஸோ இந்தாங்க குடுத்துட்டேன்னு" குடுத்துட்டாரு. அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி ஓனருக்கு வந்து 2, 3 நாள் தூக்கவே முடியல. தூங்க முடியல அவருக்கு. சம்திங் இஸ் ராங். அப்புறம் என்ன செய்றாருன்னா, ஒரு 50,000 ரிங்கிட் 50,000 ரிங்கிட் பேங்க்ல வித்ட்ரா பண்ணிட்டு, ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்ல வந்து ஒரு லேடியும், 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. இந்த லேடி வந்து ஹஸ்பண்ட் இழந்தவங்க. அதாவது அந்த மொத கடைக்கு போனாங்களே, அந்த வீட்டுக்கு போயிட்டு, "இந்தாம்மா உனக்கு 50,000 ரிங்கிட் தரேன்." "ஏன் சார் நீங்க 50,000?" "இல்லம்மா, எனக்கு உங்க ஹஸ்பண்ட வந்து தெரியும். ஆனா, அவருக்கிட்ட நான் வந்து போரோ பண்ணேன். ஒரு 10,000 வெள்ளி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே நான் வந்து கடன் வாங்குனேன். என்னோட இப்போ ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன்னா, அதில ஒரு முன்பணம் வந்து அவரோட தான் நான் அவரோட தான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு தெரியாது. நான் அவரு என்ட்ட காசு குடுத்துரும், நான் அவர் காசு வாங்குனதுன்னு தெரியாது. அவரு கொஞ்ச நாள்ல இறந்துட்டாரு. ஆனா அந்த காச மறுபடியும் அவருக்கு குடுக்கணும். ஆனா நான் குடுக்கல. அதனால எனக்கு மனசுக்கு சரிப்பட்டு வரல. அதனால அவரு நான் கேட்ட கடனோட வட்டியெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த 50,000 வெள்ளி தரேன்னு. அவங்களும் அத வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதில என்னன்னா, இந்த கதையில என்ன தெரிய வருதுன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும், உண்மைய நம்ம கடைப்பிடிச்சோமா, நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து எப்படியாவது அந்த பிரதிபலிப்பு நம்மளுக்கு வந்து சேரும் என்று சத்தியம். இது சத்தியமான பேச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவ குடுத்துருக்கும்னு நம்புறேன். ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.